சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்கப்பா. இது பாருங்க, 2 3 7 8 4 2 4 3 9 2 7 4 என்ற புள்ளி விவர தொகுப்பின் முகடு டேஸ் ஆகும். இதோட முகடு கேட்டிருக்காங்கம்மா. முகடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும், முகடு அப்படின்னா ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது பேர் முகடு. இது எது ரிப்பீட் ஆகுது? 2 பாருங்களேன், 2 1 2 3 டைம் 2 இருக்கு, சரிங்களா? அடுத்து 4 பாருங்க, 1 2 3 4 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2,4. என்னோட ஆன்சர் 2,4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். கூட்டு சராசரி காணவும். கூட்டு சராசரி அப்படின்னா என்னன்னா மீன்னு அர்த்தம். மீன் அப்படின்னு பாருங்க, மீன் அப்படின்னா ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதெல்லாம் பாருங்க, சமேஷன் எக்ஸ் பை என் இதை வச்சுக்குவாங்க. ஸோ நான் என்னத்தையும் ஆட் பண்றேன், 2 + 4 + 6 + 8 + 10 + 12 + 14 + 16 டிவைடட் பை 1 2 3 4 5 6 7 8 தான் இதோடது டோட்டல். அதாவது சம் ஆஃப் அப்சர்வேஷன் இதெல்லாம் கூட்டுறது, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்பர் ஆஃப் கவுண்டிங், சரிங்களா? இப்போ ஆட் பண்ணுங்க, 2 + 4 6 6 + 6 12 12 + 8 20 30 30 + 10 42 42 + 10 52 56 56 + 10 66 72 72 டிவைடட் பை 8 1 8 are 8 9 8 are 72. என்னோட ஆன்சர் வந்து எவ்வளோ? 9. ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பாருமா, டிஎன்பிஎஸ்சியில் இந்த சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. சராசரி அப்படின்னா அதுதான் ஃபார்முலா, சமேஷன் எக்ஸ் சிக்மா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். இது எல்லாத்தையும் கூட்டணும். சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இலக்க நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. 10 + 20 + 30 + 40 + 50 டிவைடட் பை எத்தனை இருக்குது? 5 இருக்கா? ஆட் பண்ணுங்க. 30 60 100 150 150 டிவைடட் பை 5 1 பைசா 5 3 பைசா 30 30 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். இந்த சம்ம பாருங்க, முதல் 10 இயல் எண்களின் சராசரி காண்க. சராசரினாலே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். சராசரி இயல் எண்கள்னு என்னது? நேச்சுரல் நம்பர். என்னென்ன வரும்? 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10. இதுதான் இது பை டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் கவுண்டிங் 10 ஈக்குவல் டு 2 + 1 3 3 3 6 6 4 10 15 21 28 36 36 10 46 46 + 9 எவ்வளோங்க? 55. ஸோ 55 டிவைடட் பை 10. கீழே 10 இருந்தாலே ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கலாம். ஸோ 5.5 தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். எக்ஸ், எக்ஸ் + 3, எக்ஸ் + 6, எக்ஸ் + 9, எக்ஸ் + 12 கூட்டு சராசரி 60 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. எக்ஸ் + எக்ஸ் + 3 + எக்ஸ் + 6 + எக்ஸ் + 9 + எக்ஸ் + 12 எத்தனை இருக்குது? 5 இருக்குது. டிவைடட் பை 5 போடுங்க. எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 3 4 5 5 எக்ஸ் வருது. நம்பரை ஆட் பண்ணுங்க. 6 3 9 9 9 18 20 30 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 60 சொல்லிட்டாங்க. இது 5 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5x + 30 ஈக்குவல் டு 300. இதில் 30 அங்கிட்டு கொண்டு போய் சப்ராக்ஷன் பண்ணால் 270. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 270 டிவைடட் பை 5. 5 25 4 20. என்னோட ஆன்சர் டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பாருமா, இந்த ப்ராபபிலிட்டியிலிருந்து ஒரு சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு பகடை உருட்டப்படும் போது 3ற்கு மேல் வருவதற்கான நிகழ்தகவு.
ஒரு பகடை நம்ம உருட்டுறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ 1 2 3 4 5 6க்குள்ள ஏதோ ஒன்று தான் வரும். 3க்கு மேலே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா 4ன்னு இருக்குது. ஸோ எஸ் ஈக்குவல் டு 4 5 6. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? 6 இருக்கா? ஸோ நம்ம 3/6 போட்டால் 1 3s are 3 2 3s are 6. என்னோட ஆன்சர் 1/2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு யாது? 2 பகடையை உருட்டுறோம் அப்படின்னா அதோட நிகழ்தகவு இப்படிதான் இருக்கும். 1,1 1,2 1,3ன்னு 6 6 வரைக்கும் நம்ம எடுத்து எழுதணும். என்ன கேளுனா முதல் பகடையின் 4 காரணிகள், முதல் பகடோட 4 காரணிகள் என்னென்ன வரும் அப்படின்னா காரணிகள் 1 2 4 இதுதான் வரும். சரிங்களா? அதில் முதல் 4 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு முதல் பகடையில், முதல் படகுனா இதுல இருக்க 1 எவ்வளவு இருக்கு? 6 வேல்யூ இருக்கு. 2 எவ்வளவு இருக்கு? 6 வேல்யூ இருக்கு. 4 எவ்வளவு இருக்கு? 6 வேல்யூ இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வருது? ஸோ நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எத்தனை? 36 அப்படின்னா நமக்கு இதுல எத்தனை இருக்கு? 18 இருக்கு. சரிங்களா? ஸோ 18 டிவைடட் பை 36 1 இது 2. ஸோ என்னோட ஆன்சர் 1/2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். பாருங்க, இந்த சம்ல இருந்து ஒரு சம் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? எவ்வளவுல இருந்துன்னு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், 1ல இருந்து 2/3 மைனஸ் பண்றேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 3 - 2 டிவைடட் பை 3 1/3ன்னு கிடைக்குது. அதாவது வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3ல 2 மடங்கு வேலை கிடைக்குதுன்னா வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னது? ஒரு தடவை. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். சீரான 2 பகடைகளை உருட்டும் போது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? கூட்டுத்தொகை 9 வரணும். என்ன வரணும்? கூட்டுத்தொகை 9 வரணும். அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா எதாவது 2 நம்பரை கூட்டினா 9 வரும்னு பாருங்க. 4,5 5,4 போட்டா வருமா? 4,5 5,4. அதே மாதிரி 6,3யும் 3,6 போட்டா வருமா? 3,6 6,3. இதுக்கப்புறம் வேற நம்பர்ஸ் எது வருமா? வராது. இப்போ நம்பர் ஆஃப் கவுண்டிங் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. டோட்டல் வேல்யூ எத்தனை இருக்கு? 36. கேன்சல் பண்ணு. 1 9. ஸோ என்னோட ஆன்சர் 1/9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சென்டம் மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன? அரை வட்டத்தின் பரப்பளவு அதாவது πr² டிவைடட் பை 2. இதுதான் அரை வட்டத்தோட என்னது ஏரியா ஆஃப் த அரை வட்டத்தின் பரப்பளவு. இதுதான். வையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ 28 × 28 டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டான். சரிங்களா? 1 7 3 21 4 28. 2 4 1 2. அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணுங்க. 28யும் 22யும் மல்டிப்ளை பண்ணால் 8 2 16 4 1 5 56. 11க்கு 1 மீதி 1. 2ஆல் மல்டிப்ளை பண்ண 6 2 12 2 1 3 6 2 12. 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.